நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்ப பார்க்க போற ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த வருடத்துல மட்டும் 2000% வரைக்கும் டிஃபரன்ஸா ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய பங்குகள், பல மடங்கு லாபம். இப்போ அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். அதுல ஒரு முக்கியமான வேர்டின் கீழே சேர்த்திருக்கேன். ஸ்டாக்கை பத்தி நான் சொல்றேன், வாங்கலாமா நீங்க முடிவு பண்ணுங்க. இதுதான் டைட்டில். ஸ்டாக்கை பத்தி நான் சொல்றேன், வாங்கலாமா நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய சாதக பாதங்களை பத்தி நான் சொல்றேன். இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்குறீங்களா, ஆல்ரெடி ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்களா, என்ன உங்களோட சஜஷன்? இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கலாமா என்னங்கிறத பத்தி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மற்ற சப்ஸ்கிரைபர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இது வரைக்கும் மேக்ஸிமம் யாரும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக்கால்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. நானும் செபி ரெஜிஸ்டர்ட் ப்ரொவைடர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றலாம், ட்ரேட் பண்றாலும் உங்க பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன ஸ்டாக் அப்படிங்கிறதா முக்கியம். ஜாவரி கிரெடிட் அண்ட் கேபிட்டல் லிமிடெட். இந்த ஜாவரி கிரெடிட் அண்ட் கேபிட்டல் லிமிடெடோட ஸ்டாக்ஸை ஏன் பார்க்குறோம், அந்த ஸ்டாக்ஸ்ல என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா என்ன அப்படி அந்த ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ், ஹை ரிட்டர்ன்ஸை பத்தி தான் நான் சொல்ல வரேன். ஜாவரி கிரெடிட்டோட கரண்ட் பிரைஸ் 168 ரூபா. இதோட ROC அதெல்லாம் நம்ம பார்க்க வரதில்லை. இப்போ என்ன பார்க்குறோம்னா, ஒரு வருஷத்துல 2049% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துல மட்டும் 341% ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. 5 வருஷத்துல 101% ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ROE பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8% வரைக்கும் இருக்கு. ROCE 10% வரைக்கும் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் பார்த்தீங்கன்னா 62.25% வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்குக்குள்ள நம்ம போறோம். இன்னைக்கு மட்டும் இந்த ஸ்டாக்கு அப்பர் சர்க்கியூட்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மால் கேப் கூட ஒரு வச்சுக்க முடியாது. 100 கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முக்கியமா ஸ்டாக் புரோக்கரேஜ் தான் இவங்களோட முக்கியமான ஒர்க். அதுலேயும் கமாடிட்டி சைடு இவங்க கொஞ்சம் இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. இந்த ஸ்டாக்கோட இதோட ஏற்றத்தை நீங்க வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டாக் 4 ரூபால இருந்து ஸ்டாக் 168 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஸ்டாக் மறுபடியும் இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் தான் தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கிறது உங்களோட கருத்து. இந்த 3 வருஷத்துல CAGR பார்த்தீங்கன்னா 175% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு ஃபினான்ஷியல் காமிக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துல 2049% இந்த ஸ்டாக் உயர்ந்திருக்கு. ஸ்டாக்ல அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரிசல்ட்டும் பதிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 46% வரைக்கும் அவங்களோட நெட் சேல்ஸ் உயர்ந்திருக்கு அப்படின்னு அவங்க பதிவும் பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல இது ஏன் ஏறுது அப்படின்றத பத்தி நான் இது வரைக்கும் சொல்லலை, இறங்குது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லலை. ஆனால் இந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய அளவில் ஒரு பூம் இருக்கு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் பூமாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் கடந்த 5 வருடங்களாக இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு தான் இருக்கு. அதனால ஸ்டாக்ல கடந்த 3 வருஷமா ரெவன்யூ 0ல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2022க்கு அப்புறம் நல்ல கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து நல்ல ஒரு லெவல்ல ஸ்டாண்டர்டா நிற்கிறாங்க. இதுல ப்ரொமோட்டர் கையில தான் 62%, பப்ளிக் கையில 37% இருக்கு. ரிஸ்க் எடுக்கணும், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு உண்டான ஒரு பங்கு தான் இந்த ஜாவரி கிரெடிட் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி இன்னும் டெப்தா நம்ம இன்னொரு தடவை அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாக்கு ரஸ்க் சாப்பிடுது அப்படின்ற மாதிரியான நபர்கள் நமது நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு ஏற்ற ஒரு பங்கு அப்படின்னா இந்த ஜாவரி கிரெடிட்ஸ் அண்ட் கேபிட்டல் லிமிடெட்ஸ் தான். கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை பத்தி நான் சொல்லிட்டேன்.
வாங்குறத பற்றி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸ்டாக்கில் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது, அதுதான் முக்கியமாக. ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய அளவில் ஃபால் ஆகலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு தான் இருக்குது. நீங்கள் சார்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டாக்கில் ஒரு பெரிய ஃபாலுங்கிறது ரொம்ப நாளாகவே இல்லைங்க. ஒரு 2022க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கன்சால்டேஷனில் ஒரு பென்னி ஸ்டாக் லெவலில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த இந்த பங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூமு தரன்னு மேலே போயிடுச்சு. ஸோ ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு உங்களுக்கு ரஸ்கா இல்லை எப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக் வந்து டெய்லர் மேடு ரினியூவபிள்ஸ் லிமிடெட். டெய்லர் மேடு ரினியூவபிள்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது அதோட பேர். நான் கூகுளில் போய் அதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டெய்லர் மேடு ரினியூவபிள்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவங்களோட ப்ராடக்ட்ஸு இந்த சோலார் பேனல் இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான். இவங்க வேஸ்ட் வாட்டர்லேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாரும் அவங்களோட வெப்சைட்டில் போட்டுக்கிறது தான். பட் இவங்க ரெயினில் வந்து டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. டெக்னாலஜிஸ் டிஆர்எல் ரெயின் ஓவர் கம் வாட்டர் கிரைசஸை வந்து சால்வ் பண்ண முடியும். அதை வந்து அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரினியூவபிள்ஸ் கம்பெனி தான் இந்த டெய்லர் மேட் ரினியூவபிள்ஸ். இந்த டெய்லர் மேட் ரினியூவபிள்ஸோட ப்ரைஸ் 509 ரூபா கரண்ட் ப்ரைஸ். ஒரு வருடத்தில் மட்டும் 2733% உயர்ந்திருக்கு. ஒரு 3 வருஷத்தில் மட்டும் 399% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் 77% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ROE 10% வரைக்கும் இருக்குது, ROCE 13.72% வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இருக்கிறதுல இதுவும் அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது இன்னைக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மேலே உச்சத்தில் இருந்து திருப்பி இந்த ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்குது. மறுபடியும் இது உயருமா அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்துங்க. இந்த ஸ்டாக்கும் ரிஸ்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிறவங்களுக்காக ஏற்ற ஸ்டாக் தான். நீங்கள் பார்க்குற 3 பங்குவே அதே தான். உங்களோட எஃபோர்ட் தான் இந்த ஸ்டாக்கில். ஒரு ரெவன்யூ அதெல்லாம் நீட்டாகவே காமிச்சிருக்காங்க. ஆனால் பட் நாம் எப்போது எதிர்பார்க்குற அளவில் எஃப்ஐஐஸோ டிஐஸோ ஒரு பெரிய அளவில் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஒரு வருஷத்தில் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி 2733% ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. 3 வருஷத்துலேயும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் பெரிய அளவில் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ஸ்டாக்கில் வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு செக் பண்ணி பாருங்கள். 560 கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல். இதோட புக் வேல்யூ 19 ரூபாய், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். உங்களுக்கு பெரிய அளவில் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் அதில் எல்லாம் ரெக்கார்டிக்கலாக இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கில் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கம்மி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த ஸ்டாக்கை ரிஸ்கெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்றதா எப்படிங்கிறத இதையும் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, செப்டம்பரில் இந்த ஸ்டாக்கில் பிளட்ஜஸ் இருந்தது. எப்போ செப்டம்பர் 2022 கிட்டத்தட்ட 86% வரைக்கும் பிளட்ஜஸை வச்சுருந்தவங்க இப்போ வெறுமன பிளட்ஜஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக காட்டுறாங்க மார்ச்சில். இது வந்து எவ்வளோ தூரம் பாருங்கள், 63% வரைக்கும் இவங்க வந்து அவங்கள ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை ஏற்றிட்டாங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த அளவுக்கு அவங்க பிளட்ஜஸை குறைச்சது தான் இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு உண்டான ஒரு காரணம். ஸோ இவங்களும் ஒரு ரினியூவபிள் செக்டாரில் ஒரு முக்கியமான பங்காக இருக்காங்க. இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்டெப்த்தாக நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக்கை சொல்கிறேன். இந்த ஸ்டாக்கில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மிஸ்ஸிங், ரிமீடியம் லைஃப் கேர். இந்த ரிமீடியம் லைஃப் கேர்ன்றோட ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இருக்குது. நான் அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரிமீடியம் லைஃப் கேரில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்போ தான் நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல்லாக கொஞ்சமாவது அனலைஸ் பண்ண முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்பெனி த ப்ராடக்ட்ஸ், இன்னோவேட்டிவ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் லைஃப் கேர் சம்மந்தப்பட்ட ஐட்டம் தான் டீல் பண்ணுறாங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. இதில் கம்பெனி ப்ரொஃபைலையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவங்க வந்து பயோ
மெடிக்கல் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு நிறுவனமாக தான் இருக்காங்க. இதோட லாபம் நஷ்டத்தை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இது எவ்வளவும் இவங்க சைட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். Q1லேருந்து இவங்க ஒன்றும் சொல்லலை. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நேராக ரெமடியமோட சைட்டுக்கு வருவோம். இந்த ஸ்டாக்கும் இப்போதைக்கு அப்பர் சர்க்கியூட் ஃப்ரீஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 34 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக்கில் ஒரு போனஸ் அண்ட் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் இறங்கவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டாக் இதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நாளைக்கு இந்த 3 ஸ்டாக்குமே உங்களோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். நாளைக்கு பங்குச்சந்தை அநேகமாக லீவாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் என்னன்னு செக் பண்ணல. நாளைக்கு மிலாடி நபி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லாங் 3 இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 460% ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட் 169%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 168%. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு வருஷத்துக்கு 2800% மேலே லாபம் பதிவு பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக் எல்லாமே நம்மளுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்றவங்களுக்கான ஸ்டாக்கு தான். இதில் வந்து 1% இல்லை. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்குது. பப்ளிக் கையில் தான் 90 எவ்வளோ இருக்குது, 98% ஆஃப் ஸ்டேக்கு பப்ளிக் கையில் இருக்குது. இதை நம்பியெல்லாம் நம்ம வாங்க முடியாது. எஃப்ஐஐஸும் ஒரே ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் அதை அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. நீங்கள் இதுவும் ரஸ்க் சாப்பிட்ற கணக்கு தான். இந்த 3 பங்குமே ஹை ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய பங்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க, இந்த ஸ்டாக்கை என்ன பண்ண போகிறீங்க, வாங்குறீங்களா, ஐயோ அம்மா சாமி வேணாம் சார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 பங்குகளையும் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்க போகிறதில்ல. ஆனால் ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய பங்குகள், இப்படியும் பங்குகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.